வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு மரத்தோட வேரெல்லாம் ஒரு கஷாயம் ஆக்கி குடிச்சாலும் சரி, அந்த வேரோட ஓடின தண்ணியை நம்ம குடிச்சாலும் சரி, என்னென்ன பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வில்வ மரத்தோட வேரை வந்து நம்ம எல்லாம் ஒரு கஷாயமா ஆக்கி குடிச்சோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி விக்கல் வரும் இல்லையா ஒரு சிலருக்கு, அந்த விக்கல் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. வாதத்தால ஏற்படுற அல்சர் குன்மம் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இதே செண்பக மரத்தோட வேரை வந்து நம்ம கஷாயம் ஆக்கி குடிச்சோம் அப்படின்னா உடம்பு சூட்டால வர ஜுரம் வராது அப்படின்னு சொல்றாங்க. கண் நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. மரத்தோட வேரை வந்து நம்ம கஷாயமா ஆக்கி குடிச்சோம் அப்படின்னா வயிற்று கடுப்பு, வாந்தி இதெல்லாம் நமக்கு கட்டுப்படும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அடுத்தது இலுப்பை மரத்தோட வேர் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா இலுப்பை மரத்தோட வேரை வந்து கஷாயமாக்கி குடிக்கணும். அதே மாதிரி எந்த அலர்ஜி, அதாவது ஆண்குறி பெண்குறிக்கு உள்ள அலர்ஜி எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல உள்ள புண், கரப்பான் நோய் இதெல்லாம் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அடுத்தது நாவல் மரத்தோட வேர் வந்து இதுவும் வந்து கரப்பான் புண்ணுக்கெல்லாம் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோய்க்கு இந்த வேரை வந்து கஷாயமா ஆக்கி குடிக்கும் போது நல்ல பலன் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அத்தி மரத்தோட வேர் வந்து வெள்ளைப்படுதல்லாம் பெண்களுக்கு வந்து சூட்டால ஒரு இன்ஃபெக்ஷனால வர வெள்ளைப்படுதல் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஆண் குறி பெண் குறிகளில் உள்ள எல்லா இன்ஃபெக்ஷனையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடல்லையும் சரி உள்ளங்கையிலையும் சரி ஏதாவது எரிச்சல் இருந்தாலும் இதெல்லாம் குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மரத்தோட வேர் கூட சித்த மருத்துவத்துல மருந்தா யூஸ் பண்ணப்படுது. ஒவ்வொரு பொருளுமே நம்மளை சுற்றி நேச்சர் வந்து நமக்கு இயற்கை வந்து அவ்வளவும் மருந்தாக தான் கொடுத்துருக்கு. அதனால தான் இயற்கையில் விளையிற எந்த பொருளுமே தானாக விளையிற பொருள்கள், மருந்துகள், கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் விளையிற பொருட்கள் எல்லாமே நமக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கொடுத்து நோய் ஏதாவது இருந்தாலும் குணமாக்கக்கூடிய வல்லது. அதனால தான் மேக்சிமம் இயற்கை கொடுக்குற உணவுகளை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடணும் நம்ம சொல்கிறோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சித்த கேரை அணுகலாம்.